பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, நாம் சங்கீதத்திலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். சங்கீதம் 41 அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். அல்லேலூயா. பாருங்க, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன். அல்லேலூயா. இதைதான் நாம் இந்த வாரத்துல நாம் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்துல நாம் தியானித்தோம், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான். அல்லேலூயா. இந்த நாள்ல பாருங்க, தீங்கு நாளில் இருந்து அவனை விடுவிக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, யாரெல்லாம் சிறுமைப்பட்டவன் மேல சிந்தையா இருக்கிறார்களோ, அல்லேலூயா, யாரெல்லாம் எளிய ஜனங்கள், உதவியற்ற ஜனங்கள், அல்லேலூயா, ஏழை எளிய மக்கள் மேல கவனமா இருக்கிறார்களோ, சிந்தையா இருக்கிறார்களோ, அல்லேலூயா, அவர்களுக்கு உதவி செய்கிறார்களோ, அவர்களை கர்த்தர் தீங்கு நாளில் இருந்து விடுவிப்பார். அல்லேலூயா. நீங்க பாருங்க, வேதத்துல நம்ம அப்போஸ்தலர் 9 அதிகாரத்துல ஒரு மனுஷியை நாம் பார்க்கிறோம். யோப்பா பட்டணத்துல தொற்கால் என்கிற ஒரு சீஷி இருக்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு சீஷியா அவங்க இருந்தாங்கன்னு வசனம் நாம் வாசிக்கிறோம். இந்த தொற்கால் பாருங்க, நிறைய நற்கிரியைகளையும் தான தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாங்களாம் அவங்க உயிரோடு இருந்த நாட்கள்ல. பாருங்க, அவங்களுக்கு திருமணம் ஆச்சா ஆகலையான் என்பது வேதத்துல சொல்லப்படல. ஆனா அவர்கள் பாருங்க, ஒரு நாள் அவர்கள் வியாதிப்பட்டு மரித்து போயிட்டாங்க. அவங்கள பாருங்க, அந்த சடலத்தை என்ன பண்ணாங்கன்னா, அந்த சரீரத்தை, பிரேதத்தை, அங்க இருக்கிற ஜனங்க எல்லாருமே அந்த சரீரத்தை குளிப்பாட்டி மேல் வீட்டுல அந்த பாடி அவங்க கிளத்தி வச்சிருக்காங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில பாருங்க, பேதுரு அங்க அருகாமையில் இருக்கிறாரு கேள்விப்பட்டு அங்க இருக்கிற சீஷர்கள்லாம் பேதுரு வரவழைத்து, பேதுரு அந்த தொற்காலுக்காக வேண்டுதல் செய்கிறார், ஜெபம் பண்றார். பாருங்க, ஆண்டவர் உடனே அந்த ஜெபத்தை கேட்டு அந்த தொற்கால உயிரோடு கூட எழுப்புறார். அல்லேலூயா. பாருங்க கர்த்தருடைய ஜனமே, இந்த தொற்கால் இந்த தீங்கு நாள்ல இருந்து விடுவிக்கப்பட்டது காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அவர்கள் செய்த அந்த தான தர்மங்கள், அவர்கள் செய்த அந்த நற்கிரியைகள் தான். நீங்க பாருங்க, அவங்க மரித்து போன பொழுது அநேக விதவைகள் அந்த மரணத்தில் அழுதார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அவங்க மரித்து போன போது நிறைய விதவைகள் அழுதார்களாம். ஏன் அவங்க அழணும்? அல்லேலூயா. அவங்க உயிரோடு இருக்கும் போது அந்த விதவைகள் எல்லாரையும் அவங்க பாதுகாத்து பராமரித்து வந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அவர்களுக்கு மிகுதியான உதவிகளை அவர்கள் செய்து வந்திருப்பார்கள். அல்லேலூயா. ஆகையினால பாருங்க, கர்த்தர் அவர்களுக்கு ஒரு தீங்கு நாள் வரும்போது அவர்களை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பினார். ஆகையினால் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, நீங்க தீங்கு நாள்ல இருந்து விடுவிக்கப்படணுமா? உங்களுக்கு தெரிஞ்ச சிறுமையான ஜனங்களை நீங்க நினைங்க, அவங்களுக்கு உதவிகளை செய்யுங்க. உதவியற்றிருக்கிற தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்க, விதவைங்க, ஒருவேளை உங்க குடும்பங்கள்ல இருக்கலாம், உங்க சகோதர சகோதரிகள்ல யாராவது இருக்கலாம், அவங்களை நினைச்சுக்கோங்க. ஆண்டவர் உங்களை தீங்கு நாள்ல இருந்து விடுவிக்க அவர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தான் உங்களை ஆஸ்வதிப்பாராங்க. ஆமா.